வணக்கம். இன்னைக்கு உலகத்துல நல்ல குழந்தை, நல்ல உடல் ஆற்றலும் மன ஆற்றலும் பொருந்திய குழந்தை, அதாவது கருவிலே திருவுடைய குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்காதவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. ஆன்மீகத்துல மேம்படணும் அப்படின்னு நினைக்காதவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. இதற்கு நாம் ஒன்றை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாலுணர்வு என்பதை பற்றி நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதை பற்றிய இருட்டடிப்பு தான் செய்யப்பட்டிருக்கிறது. பாலுணர்வு கல்வி பற்றி இழிவாகவும் பாலுணர்வை பற்றிய இழிவான கருத்துக்களும் அல்லது தவறான கருத்துக்களும் தான் எங்கும் பரப்பப்பட்டிருக்கிறது என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் எழுதிய பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும் என்ற கட்டுரையில் ஆன்மீகத்திற்கும் பாலுணர்வுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது, நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாலுணர்வு கல்வியின் அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் எழுதிய ஒரு கவிதையிலே பிறப்பும் இறப்பும் வித்து கல்வியில் தான் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது விந்து சக்தி கழிந்த இடத்தில் தான் பிறப்பு உண்டாகிறது. அதே போல் விந்து கலசம் உடைந்து விந்து கழிவு ஏற்படுகின்ற பொழுதுதான் இறப்பு உண்டாகிறது. அதைத்தான் பிறப்பும் இறப்பும் வித்து கல்வியில் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். குழந்தை பிறப்பு என்பது மனித குலத்திலே தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று. எனவே விந்து சக்தியின் மதிப்பையும் பாலுணர்வு கல்வியின் அவசியத்தையும் உணர்ந்து கொள்கின்ற பொழுது அவற்றை பொறுப்புணர்ச்சியோடு நாம் போற்றி காத்து வாழ்க்கையிலே உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெற்று நல்ல குழந்தை பேரை பெற்று நாம் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். எனவே பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும் என்ற கட்டுரையை அவர் நிறைய விளக்கியிருக்கிறார்கள் அந்த கட்டுரையில். எனவே அவற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு மனவளக்கலையிலே முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்விலே நல்ல நிலையை அடைவோம். வாழ்க.